இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ஷோக்கு வந்துட்டு த்ரிஷா வந்து அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. இப்ப பார்த்தீங்களா, அவங்க அம்மாவும் ஆதரிக்கிறாங்களா இந்த காதல? நான் சிஎம் ஆகணுன்றது என் ஆசை அப்படின்ட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது வந்து அவங்க விளையாட்டாக சொன்னது கிடையாது. உண்மையாக சீரியஸாக அவங்களுக்கு இருக்கிற விருப்பம் தான். ஜனநாயகமே டெல்லியில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து கோபம் ஊட்டுவதாக இருக்கு. TN Talkies தமிழ். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ஷோக்கு வந்துட்டு த்ரிஷா வந்து அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. இப்ப பார்த்தீங்களா, அவங்க அம்மாவும் ஆதரிக்கிறாங்களா இந்த காதல? கண்டிப்பாக அவங்க அம்மா ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தன் மகள் நிறைய பணமும் புகழும் அதிகாரமும் பெற வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. த்ரிஷாவுடைய அப்பா கிருஷ்ணன் அவருக்கு வந்து மகள், மனைவி மற்றும் மகள் இவங்க வந்து இது போல் ஒரு சினிமா மயக்கத்துக்கு ஆட்பட்டு செய்கிற சில காரியங்கள் அவருக்கு உடன்பாடானது இல்லை. அதனால் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலினுடைய மேனேஜராக இருந்திருக்காரு. அவர் இவங்க கூட ஒரே வீட்டில் வாழ்ந்திருந்தாலும் அவர் வந்து இவங்க கூட இணக்கமாக வாழலன்னு சொல்லப்படுது. ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டோட தான் அவர் இவங்க வீட்டில் இருந்துருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட த்ரிஷா சம்பந்தமாக பேச போனால் கூட வந்து அவளை பற்றியோ என் மனைவியை பற்றியோ எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு ஒரு வேண்டா வெறுப்பாக பதில் சொல்லிட்டு வரோம். அப்படி தான் அவர் வாழ்ந்திருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்தும் போயிட்டார். ஸோ இந்த உமா கிருஷ்ணன் நினைக்கிறேன் த்ரிஷாவுடைய அம்மா பேர். அவங்களுக்கு வந்து தன் மகள் பணம் புகழ் அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். பணமும் புகழும் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டாங்க நிறையவே. அதிகாரம் எப்போ வர முடியும்? அரசியலுக்கு தான். அரசியலில் விஜய்க்கு நிழலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அதிகாரங்கிறது வர முடியும். அதனால் அவங்க அம்மாவும் தன் மகள் விஜயை பின்தொடர்வதை ஆதரிக்கிறாங்க. த்ரிஷாவுக்கும் அதே மனநிலை தான். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் சிஎம் ஆகணுன்றது என் ஆசை அப்படின்ட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது வந்து அவங்க விளையாட்டாக சொன்னது கிடையாது. உண்மையாக சீரியஸாக அவங்களுக்கு இருக்கிற விருப்பம் தான். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் அவங்களை ஆர்எஸ்எஸ் பின்னின்று இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்னென்னா, விஜய் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறதுக்கும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் காரணம். ஆனால் விஜயை அவங்க நிரந்தரமாக ஆதரிப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா வந்து ஒரு மதமே வேற்று மதத்தவர். அவங்களுக்கு தனக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாக்கா விஜயா த்ரிஷாவான்னு கேட்டாக்கா பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய சாய்ஸ் த்ரிஷா தான். ஸோ ஃப்யூச்சரில் சில பல வருஷங்கள் கழித்து விஜயை ரீப்ளேஸ் பண்ணி இப்போதைக்கு விஜய்க்கு நிழலாகவோ துணை முதலமைச்சராகவோ வர்ற அளவுக்கு கூட வந்து அவங்க ஆதரிப்பாங்க பிஜேபி அண்டு ஆர்எஸ்எஸ். ஆனால் ஃப்யூச்சரில் விஜயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு த்ரிஷாவை முதலமைச்சர் ஆக்கிறதுனாக்கா அது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு அஜெண்டானே சொல்லலாம். ஓகே சார், இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எப்படி இருக்குது வரவேற்பெல்லாம் பார்த்தீங்களா? ஜனநாயகமே டெல்லியில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலம் குறித்த போராட்டத்துக்காக அதை பற்றி பேச வேண்டிய தமிழ்நாடு இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து கோபம் ஊட்டுவதாக இருக்குது. விஜய் நினச்சிருந்தா இந்த போராட்டம் இவ்வளவு வலுவாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இந்த படத்தை வெளியிட்டு மக்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரோட அறிக்கையே விட்டுருக்கலாம். இந்த டெல்லியில் இந்த சிஜேபி கட்சியினர் நடத்தும் போராட்டத்தின் காரணமாக அதிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் என்கிற காரணத்தினால் ஜனநாயகன் படத்தை 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கிறேன்னு அவர் அறிவிச்சிருந்தா ஒரு பெரிய இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைச்சிருக்கும்.
ஆனால் அவருக்கு வந்து நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் போராட்டத்தை பற்றியும் கவலை இல்லை. தன் படம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் தனக்கு ஒரு ஹைப் கிடச்சி இது வரைக்கும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற கெட்ட பேர் எல்லாத்தையும் போக்கிட்டு அந்த படம் வந்து தன்னை மறுபடியும் ஒரு புனிதனாக காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் விஜய்க்கு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் எத்தனை இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒரு பொது காசுக்காக பொது காரணத்துக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ரசிகர்கள் விஜயினுடைய விசில் அடிச்சான் குஞ்சுகள் மண் சோறு சாப்பிட்றாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரி போய்கொண்டிருந்தா இவங்கெல்லாம் எப்போ அரசியல் பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் பெற போகிறாங்க என்கிற ஒரு பெரிய கேள்வி தான் எனக்கு எழுதே தவிர ஜனநாயகன் படத்தை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை.